ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கும் அதுக்கு முந்தின நாளும் எடுத்த vlog தான். ஸோ முதல் நாள்லேருந்து ஒரு சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் தீபாவளி எண்ட் ஆகிற வரைக்கும் எப்படிலாம் எங்களோட டே இருந்தது அப்படின்றது தான் இந்த vlogல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்த தீபாவளி டைம் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எப்பவும் இருக்கிறத விட சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கிறதுனால நல்லா மார்னிங் வந்து இட்லி போட்டு சூடாக வடை போட்டு மட்டன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பிரியாணி பண்ணி சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஒரு சின்ன கிளிப்பிங்கில் காட்டலாம் அப்படின்னு. எல்லாம் வேலை செஞ்ச டயர்டாக இருக்க விட்டியும் சாப்பிட்ற ஆர்வத்தில் வீடியோ எடுக்கிறதே மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் அடடா மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே, இன்னொரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், எந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களோட தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பற்றின vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்களும் உங்களோட தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தீபாவளி அன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணிங்க அப்படின்றத பற்றி முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனாக நம்மளோட லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சந்தோஷம் அப்படின்றது எப்போவும் நான் சொல்கிறது தான், ஒருத்தரை சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்தோ இருக்கக்கூடாது. நம்ம மனசில் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அந்த டிப்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், உங்களுக்குள்ளே இருக்க பாசிட்டிவான எமோஷனாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான எமோஷனாக இருந்தாலும் சரி, எதையுமே உங்கள் மனசுலேயோ மூளையிலையோ டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை நம்ம மனசில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான எமோஷனாக இருக்கட்டும், நெகட்டிவான எமோஷனாக இருக்கட்டும், அதை உடனே வெளிப்படுத்துங்க. சம்மந்தப்பட்ட பர்சன்கிட்டேயோ இல்லை சம்மந்தப்பட்ட இடங்கள்லையோ வெளிப்படுத்திடுங்க. வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அழுத்தி வைக்க தான் ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கே புரியாத ஒரு இனம் புரியாத கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பேச வேண்டிய விஷயங்களையோ, நிறைய இடங்களில் நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களையோ சொல்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே சேர்த்து வச்சு அதுவே நம்ம மைண்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே அதை சுற்றியே ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் எப்போவுமே மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை டம்ப் பண்ணி வைக்காதீங்க. அது உங்களுக்குள்ளே அழுத்தத்தை தான் உண்டாக்கும். அதை அப்பப்போ வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆக மைண்ட் ரொம்ப அமைதி ஆக நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷங்கள் அப்படின்றது நமக்கே தெரியாமல் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் டிப், உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அப்போது உங்களுக்குள்ளே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். நம்மளில் நிறைய பேர் ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம். என்னென்னா, நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனே செஞ்சுருவோம், அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்துருவோம். பட் அதே விஷயத்தை நமக்கு செய்யணும்னு நினச்சோன்னா அதை வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அதுவும் ரொம்ப சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு பண்ணிக்கணும்னு நினைப்போம். அதை கூட நிறைய நேரங்களில் பண்ண மாட்டோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த ஒரு ஃபுட்டை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு நாள் நான் போய் அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை வாரத்தில் ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். சரி, அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம பசங்க இதை கேட்டாங்களே அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருப்போம், இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு இதை வாங்கி கொடுப்போம், நம்ம ஒய்ஃப்க்கு அதுக்கு பதிலாக அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி
நம்மளோட லைஃப், நமக்கான ஒரு லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். அதனாலேயே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டே இருக்கே, நான் வந்து ஒரு ஹாப்பியான பர்சனாக இருக்கவே மாட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த சந்தோஷத்தை நாமளே தான் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்போவுமே வாழ்கிறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்காக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தியே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே உங்களை ஒரு ஹாப்பியான பர்சனாக மாற்றும். தேர்ட் டிப், நீங்கள் மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷமாவது பண்ணுங்கள். ஏன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி மனசு விட்டு எப்போ சிரிச்சிங்கன்னு யார்கிட்டையாவது கேட்டோன்னா அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு வேகத்தில் தான் ஓடிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஓடிட்டுருக்கும்போது நமக்காக, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றோம். அதுதான் உண்மை. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன வயசில் எப்படி எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் கொஞ்சம் மனசு விட்டு சிரித்து வயிறு வலிக்க சிரிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறீங்க, அவங்க செம்ம ஜாலியாக பேசுவாங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசுனீங்கன்னா வாய் விட்டு சிரிப்பீங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க. இல்லை ஏதோ ஒரு டிவி ஷோ, இல்லை ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்குறது மூலமாக உங்கள் மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அதை பார்த்தாலே உங்களை மறந்து நீங்கள் சிரிப்பீங்க, வாய் விட்டு சிரிப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த டெய்லி உங்களோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் சரி, உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு மாதிரி ப்ரெஷராக இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக கடந்து போகிறதுக்கும் சரி, இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமாக உங்களை நீங்கள் எப்போவும் ஒரு சந்தோஷமான பர்சனாக வச்சுக்க முடியும். இந்த விளாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அதனால சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.